ஹாய் கைஸ், வெல்கம் டு ஹரிசோல்ட். நாம இன்னைக்கு வீட்லயே பெடிக்யூர் செய்ய போறோம். ஸோ இந்த பெடிக்யூர் வந்து நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. இது ரியலா ஒர்க் ஆகுதா அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ நிறைய பேர் ஹோம் மேட்ல வந்து சில டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. சோடா, உப்பு, அப்புறம் ஷாம்பு, லெமன் இதெல்லாம் போட்டா கால் வந்து பெடிக்யூர் வந்து நீங்க வெளியே ஷாப்புக்கெல்லாம் போறத விட வீட்லயே நல்லா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து இன்னைக்கு வீட்லயே செஞ்சு எப்படி ரிசல்ட் வருதுங்கிறத உங்களுக்கு வந்து டைரக்டா ஆன் தி ஸ்பாட்ல காட்ட போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நானும் அம்மாவும் தான் இந்த வீடியோ வந்து செய்ய போறோம். அம்மா வந்து தான் இந்த பெடிக்யூர் ட்ரீட்மெண்ட் வந்து எனக்காக பண்ண போறாங்க. ஸோ இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஷாம்பு எடுத்துக்கோங்க. உங்க வீட்டுல எந்த ஷாம்பு இருந்தாலும் ஓகே, உருவா ஷாம்பு இருந்தாலும் ஓகே, அந்த ஷாம்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து சோடா, பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்க. அந்த பேக்கிங் சோடா வந்து கடையில் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ பிளஸ் லெமன் எடுத்துக்கோங்க. அப்புறம் வீட்டில் வந்து பல்ல விளக்குற ப்ரெஷ், பழைய ப்ரெஷ் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இது வந்து கிட் இந்த நான் எப்படி தப்பிக்க போறோம் மாதிரி சொல்லுவாங்க, காலுக்கு பெடிக்யூர்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது வீட்டில் இருந்தாலுமே எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கால் நல்லா சொரசொரப்பா இருக்கிறது வந்து தேய்க்கிறதுக்கு ஒரு ஸ்டோன் ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு மெயினா தேவைப்படுற ஐட்டம். இதை தவிர்த்து வேற என்ன தேவைன்னா, நம்மள வந்து காலை அந்த வெப்பம் பார்த்தீங்களா, அந்த டப்பு ஒன்று, இந்த மாதிரி டப்பு ஒன்று எடுத்துக்கோங்க. வாட்டர் சுட தண்ணியில வந்து உப்பு கொஞ்சம் கலந்துக்கோங்க. நான் இப்போ வந்து எல்லாமே வந்து ஒன்னொன்னா உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நம்ம டப்பு வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து சுட தண்ணி பக்கத்துல இருக்கு. சுட தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் குய்ய, ரொம்ப வர அப்போ வந்து ஏன்னா அந்த ஹீட் வந்து வெது வெதுப்பா இருக்கணும். நார்மல் வாட்டர் ஊற்றிக்கோங்க. அதாவது ரொம்ப சூடாக வேணாம், கால் வைக்கிற அளவுக்கு வெது வெதுப்பாக இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப சூடாக இருந்தால் காலே வைக்க முடியாது. அதனால் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஷாம்பு ஆட் பண்ணணும். அம்மா இல்லை எதுனோட ஷாம்பு வந்தாமல் கமிட்டு. ஷாம்பு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. போட்டு வந்து உப்பு ஆட் பண்ணணும். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு லெமன் எடுத்து வந்து லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 லெமன் இல்லை, அது தனி. 1/2 லெமன். அது ஸோ இப்போ வந்து மூணுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம காலை உள்ளார வைப்போம். நான் உங்களுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி என்னோட காலை காட்டிடுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா நம்ம கால் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு காட்டுறேன். காலை வந்து பாதத்தை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பாதம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ஹோம்மேடு பெடிக்யூர் வந்து ஒர்த்தா இல்லையாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். தண்ணீர் சூடாக இருக்குது. 2 காலி விட்றேன். விட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து இதை ஊற விடலாம். ஊற விட்டதுக்கப்புறமா நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த கால் ஊறிட்டு இருக்கிற டைமில் வந்து நம்ம அடுத்த இதுக்கு வந்து ரெடி பண்ணுறோம். பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் ஏற்றிக்கிறேன். அப்புறம் லெமன் இதில் புழிஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம நுரைச்சிட்டு வரும். அது கூட வந்து நம்ம வந்து ஷாம்பு ஆட் பண்ணிக்கலாம். சார் ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கால் வந்து இப்போ நம்ம ஒரு 20 மினிட்ஸ் வந்து அந்த ஹாட் வாட்டரில் இருக்கட்டும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் ஆயிடுச்சு. நல்லா கால் வந்து தண்ணியில் ஊறிடுச்சு. இப்போ அம்மா வந்து அந்த க்ரீம் அப்ளை அதாவது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல, இதை அப்ளை பண்ணி இதுக்கு மேலே க்ளீனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்லை அடியில் அப்ளை பண்ண அடியில் தம்பு நீ சர்ச்சுமா நீ அது கூட ஒரு கால் கூட ஆக கூட பிரசில் தொட்டுமா இப்போ வந்து ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் எடுத்து நல்லா கால் வந்து எந்தெந்த இடத்துலலாம் நம்ம டேன் ஆயிருக்கோ இல்லை அழுக்கு அதிகமாக இதாக இருக்கோ டஸ்ட் இருக்கிற இடம் எல்லாம் ஃபுல்லாமே நல்லா ப்ரஷ்ஷை போட்டு மெல்லியே வச்சு நீர் லைட்டாக தொட்டுக்கோ. நீடி மேலே இறக்கணும் என்னுடைய கால். ஸோ அந்த டேனாக இருக்கிற இடம், டஸ்ட் அதிகமாக இருக்கிறது, அழுக்கு அதிகமாக இருக்கிற ஏரியா எல்லாமே வந்து நம்ம இப்போ வந்து ப்ரஷ் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கிராக்ல வந்து அதாவது பாதத்தில் வந்து எனக்கு அதிகமாக கிராக்ஸ் இருக்கு. ஸோ அந்த கிராக் வந்து எடுக்க முடியுமான்றதையும் பார்ப்போம் இந்த வீடியோவில். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ப்ரஷ் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். பெட்டு மேலே உங்க கல்ல சின்ன வச்சு அடுத்தது இல்ல இது பிரஷ் பாத வெடிப்புல இல்ல இது வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பாத வெடிப்புல வந்து இந்த பாருங்க இதுல ஷார்ப்பா இருக்கும். அந்த அதாவது டேமேஜ் ஆன ஸ்கின் அடியில பாதத்துல இருக்க ஸ்கின் இப்போ இந்த இதுல வந்து ரிமூவ் பண்ண போறோம். டேமேஜ் ஆயிடாதோட அதனால வந்து இரும்பு கிளீன் பண்ணும். பாத அடியில டேமேஜ் ஆயிடுது இல்ல மெல்லிய வச்சு இந்த பாதத்துக்கு அடியில டேமேஜ் ஆயிருக்கும். ஸோ அந்த ஸ்கின் எல்லாம் வந்து பீல் பண்றோம். ஸோ பீலிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க இதை. இல்ல அது ஓவர் ஸ்கின் எங்க இது மாதிரி சேர்த்து டேமேஜ் ஆயிடுச்சு. அடியில் எடுத்துக்கூடாது, அடியில் முடித்தா அங்கேயும் பேர்த்து பண்ணுறது தோல். இதை வந்து அடியில் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, மேலெல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க. ஷார்ப்பாக இருக்கும், அதனால தோல்லாம் அப்படியே டேமேஜ் ஆகிடும். பாதத்துக்கு மட்டும் லைட்டாக அப்படியே தேய்ச்சி அந்த டேமேஜ் ஆன ஸ்கின் இருக்கும் பாதத்துக்கு அடியில் அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். நிறைய இடம்லாம் வச்சு அள்ளிலமா மேலே அடியில் பாதத்துக்கு ரொம்ப டேமேஜ் ஆகி கிராக் விட்டுறதுல 1000 மட்டும் விட்டு சாப்பிடும். இப்போ அடுத்தது வந்து இது தேய்ச்சாச்சு. ஸோ அடுத்தது வந்து நம்ம அந்த தோல் வந்து ஸ்க்ரப் பண்றோம். அதுக்கு அடியில் கப்பக்காதனோட அது இருக்கு என் பிரசலி கப்பக்காதனோட அது இந்த அது அந்த முடிக்கு உச்சித்துல அடியில் பாதத்துலயே இப்போ வந்து இந்த பாதத்துல தேய்ச்சா பார்த்தீங்களா அந்த இடத்த வந்து சாஃப்னிங் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அந்த பிளாக் கலர் ஸ்க்ரப் மாதிரி இருக்கும். இதை வச்சு அந்த அடியில் இருக்க பாதத்துல கார்னர் ஏரியாலாம் நல்லா தேய்ச்சோம்னா அந்த டேமேஜ் ஆன இடம் தூள்ல வந்து ஸ்க்ரப் ஆகி வரும். அடியில் பாதல ஊற்றி வரும்.
போட்டேன் சொன்ன வழி மேலே மேலே அவுத்தான் ஆள் போடாங்க கிராக்ல ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததுக்கு ஒரு அளவுக்கு பரவாயில்ல. இப்போ ஹோம்மேடா நம்ம பெடிக்யூர் பண்றோம் அப்படின்னா வெளியே கடையில பண்ற மாதிரி ஒரே சிட்டிங் வந்து நமக்கு கால் வந்து நல்லா இதாகாது. பட் இருந்தாலும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 சிட்டிங் இந்த மாதிரி நம்ம வீட்டில் உட்காந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா நம்ம கால் வந்து நல்லா சாஃப்டா அந்த கிராக்லாம் இல்லாம நீட்டா வந்து பழைய மாதிரி வந்துடும். ஸோ இது வந்து ஒரு 3 to 4 தடவை வந்து வீட்டில் நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டே வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்போ என்னோட கால் பாருங்க, இதுக்கு முன்னாடி வந்து இந்த பாதை ஏரியாலாம் வந்து அம்மா தோசை மையிடம் இந்த பாதை ஏரியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கிராக்ஸ் அதிகமாக இருந்தது. இப்போ அம்மா வந்து நல்லா ப்ரஷ் போட்டு நல்லா வாஷ் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து பாதத்தில் இருக்கிற அந்த கிராக்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஸோ எடுத்த உடனே சரியாயிடுமா அப்படின்னா சரியாகாது. பட் இருந்தாலும் நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து கண்டினியூஸாக பண்ண கிராக்ஸ் வந்து சரியாயிடும். ஸோ முன்ன வந்து கால் வந்து இந்த இடம்ல டேன் அதிகமாக இருந்தது. இப்போ வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா டேன் கொஞ்சம் லைட் ஆயிருக்கு. ரொம்ப ஒயிட்லாம் ஆகல, அப்படியே லைட் ஆயிருக்கு, அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததுக்கு வந்து என் காலை இப்போ காட்டுறேன். இப்போ பரவாயில்ல, முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இந்த ஏரியாவை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். ஸோ இந்த இடம் பாருங்க ஒரு கலர் இருக்கும், இந்த ஒரு கலரில் லைட்டாக தெரியுது, எனக்கு தெரியுது, உங்களுக்கு கேமராவில் தெரியுதா தெரியல. ஸோ ஓகே, நல்ல ரிசல்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிட்டிங்க்கு பரவாயில்ல. ஒரு 3-4 சிட்டிங் இதே மாதிரி உட்காந்தோம்னா நல்லாயிருக்கும். பட் நீங்கள் வந்து வீட்டிலேருந்து பெடிக்யூர் பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்தோடனே ரிசல்ட் கிடைக்காது. ஒரு 3 சிட்டிங் 4 சிட்டிங் அப்படின்னு நினச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அம்மா தான் வந்து பெடிக்யூர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிடுங்க. ஸோ தேங்க்ஸ் நான் எப்படி சொல்கிறேன். ஸோ அம்மாவுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே, அடுத்த சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா.